கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டோடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய பெரிதான தயவினால் இந்த வருடமும் லெந்து நாட்கள் அந்த தியானத்தை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 3வது நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த முறை நான் எதை தேவ ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது என் ஆவியில் உணர்ந்தேன். மார்க்கு சுவிசேஷத்தில் உள்ள சில முக்கியமான காரியங்களை படிக்கலாம், தியானிக்கலாம், அபியாசப்படுத்தலாம், ஜனங்களுக்கும் சொல்லலாம். ஜனங்களும் ஏதோ ஒரு செய்தியை கேட்டு போயிட்டோன்னு இல்லாம கடந்த காலத்தில் தடுமாற்றமான வாழ்க்கையும் பலவீனமான வாழ்க்கையும் சோர்ந்து போன காரியமும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு இருந்த நிலைகளையும் மறந்து நமக்காக ஒருவர் இருக்கிறார், என்னை தேடி வந்தவர், என்னை வாழ வைக்கிறவர், எனக்காக யாவையும் செய்கிறவர், நான் அனாதை அல்ல, எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு கர்த்தர்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்கங்கிற எண்ணத்தில் தான் இந்த பகுதியை தெரிவதோடு ஜனங்களுக்கு இதை அறிவிக்க ஆண்டவரிடத்தில் தயவை கேட்டு நாம் விரும்புகிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டேன். மார்க்கு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரம் முதல் வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மத்தேயு ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிவிக்கிற விஷயங்கள் இருக்கிறது. லூக்கா இன்னும் விரிவான ஆலோசனைகளை, அற்புதங்களை, ஓமைகளை, காரியங்களை வெளிப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம், அதிலும் யோவான் கூடவே ஆண்டுடைய மார்பில் சாய்ந்திருந்த அந்த சீடன் இன்னும் அதிக கிருபை பெற்று ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இன்னும் பல புத்தகங்களை எழுதி கிறிஸ்தவ உலகத்திற்கும் தேவனை அறியாத ஜனங்களுக்கும் எல்லாருக்குமே நமக்கு வேதம் என்ற அமைப்புக்குள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட உலகமே கண்கள் தெளிவாக இப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி இந்த வேதத்தின் வாயிலாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா மார்க்கு நிறைய எழுதியிருக்கார், அநேக காரியத்தை சொல்லி இருக்கிறார். இத வார்த்தையா கவனிங்க, வார்த்தையா உணர்ந்தால்தான், உணர்ந்து படித்தால்தான், உணர்ந்து உள்வாங்கினாதான். அவசரமா படிச்சிட்டு அவசரமா கேட்டுட்டு தீவிரமாய் ஓடுகிற இந்த உலகில் இதன் மீது கவனம் வைக்காம இருந்தா இது நமக்கு பிரயோஜனப்படாது. உணர்ந்து பேசுறோம், உணர்ந்து கேட்கணும், உணர்ந்து அதை ரிசீவ் பண்ணணும், அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உணர்வு. இப்ப இந்த முதல் வசனத்தில் மார்க்கு 1:1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, தேவன் யாரு? அந்த தேவனை யாரும் உருவாக்க முடியாது. ஒரு போட்டோவில் வச்சு இதுதான் தேவன் சொல்லிட முடியாது. ஒரு சிலையை வச்சு இவர் தான் தேவன் சொல்லிட முடியாது. ஒரு பிலிம் எடுத்து நாடகங்களை வைத்து இவர் தான் தேவன் சொல்லிட முடியாது. ஆனா ஜனங்க அதை இப்படி ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உணரும்படி ஒரு காரியம் செய்யறாங்களே தவிர, மற்றபடி தேவன் யார் தெரியுமா? அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. தேவன் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அவருக்கு முன்னாடி தோன்றினவங்கள்ல இந்த வேதாகமத்தின் தேவன், இவருக்கு பிறகும் ஒரு தெய்வம் இல்லை. அப்போ ஒரே ஒரு தேவன் தான் தேவன். இந்த இடத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கு. அது என்ன குமாரனாகிய இயேசு? அப்ப என்ன பிதான்னு சொல்றீங்களே, அவருக்கு திருமணமானதா? அவருக்கு பிறந்த பிள்ளையா? குறுக்கு கேள்வி கேட்கிறவங்க நிறைய இருக்காங்க.
சிந்தனை இருந்தா சிந்திப்போம் தான், பேசணும்னா பேசுவோம் தான். நல்லதை சிந்திங்கன்னு சொன்னா, நல்லதை பேசுங்கன்னு சொன்னா, நல்லதை யோசித்து நல்வழி நடங்கன்னு சொன்னா குறுக்கு கேள்விங்க, தேவையில்லாத காரியம். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த வேதத்தை சரியா அறிந்து கொண்டீங்கன்னா, இந்த வேதத்தின் தேவனை நீங்கள் சரியா புரிந்து கொண்டீங்கன்னா பயந்து ஒப்பு கொடுப்பீங்க, உணர்ந்து அர்ப்பணிப்பீங்க. இந்த தெய்வத்தோட போராட யாரும் முடியாது. இவர் பட்சிக்கிற அக்கினி. அதனால எப்பவுமே இந்த வேதத்துக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா, தேவ திட்டத்துக்கு விரோதமா உங்களுடைய மூளையை உபயோகப்படுத்தினால் கடைசியில நீங்கள் தவறா உங்க வாழ்க்கை போயிடும். ஏன்னா இந்த வேதம் மாறாது. இந்த வேதத்தின் தேவன் மாறாதவர். அவர் என்றைக்கும் இருக்கிறவர் என்பதில் கவனம் வைத்து நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், யாராய் இருந்தாலும் சரி. அப்ப தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, பிதாவுக்கு கல்யாணமும் நடக்கல, ஒருத்த கல்யாணம் நடக்கல. ஆனா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார்? அவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள். நாங்க வேதத்தை நம்புகிறவர்கள். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். பைபிள் ஒரு வசனம் இருக்கும், கிறிஸ்துமஸ் நேரத்துல அதை நாம சொல்லுவோம். 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துல ஏசாயா, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் அந்த குமாரன் அந்த கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் அல்லது இந்த உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் அழிவை நோக்கி போயிட்டாங்க. அவரை போல இருக்கணும்னு யோசித்தார், அழிவை நோக்கி போயிட்டாங்க. பாவத்தின் நிமித்தம் அவர்களை விடுவிக்கணும். அதனால்தான் ஆரம்பத்திலேயே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தேவன் யாருன்னு, தேவகுமாரன் யாருன்னு, அவர் மனுஷகுமாரன் யாருன்னு அதை உள்ளடக்கி ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் குதிகாலை நசுக்குவார். அவர் யார்? அவர்தான் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகால நசுக்குவார். அப்படின்னா உன் வல்லமையை வைத்து நீ போராடுவ, ஆனா முடிவு உனக்கு தோல்வியா மாறிடும். ஜெயம் தேவ திட்டத்துக்கு வந்துரும் சொல்லி தேவன் செய்த காரியங்களை பார்க்க முடியும். எனவே பிரியமானவர்களே, அப்போ அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆதியாகமம் 3:15 ஏசாயா 9:6 படியும் அவர் என்ன செய்ய வேண்டியது இருந்தது? இந்த உலகத்துக்கு வரணும். அப்ப அப்படின்னா யார் அவரு? கல்யாணமும் பண்ணல. அப்படின்னா அவர் வார்த்தை, தேவன்கிற வார்த்தைகள 3 தன்மை இருக்கு. தேவன் அப்படி நாம வேற அந்த தே வா இன் ஜி ஓ டி இது மட்டும்தான் நாம தெரியும். அதற்குள்ள இருக்கிற ரகசியம் யாருக்கும் தெரியாது. அப்ப தேவன் அவர் யாருன்னா, பன்மையில் அந்த தேவன்கிற வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு, ஏலோகிம். அந்த ஏலோகிம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டிரினிட்டி, திருத்துவம். திரித்துவம்னா என்ன? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலேயே இந்த தன்மை இருக்கு. இத எபிரேய பதம்லாம் அறிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். தெரியாதவங்க தான் இஷ்டத்துக்கு மேடை பேச்சு பேசி இந்த வேதத்தை குற்றப்படுத்த விரும்புவாங்க. நீங்க குற்றப்படுத்திக்கிட்டே இருங்க. தேவன் என்றால் 3 தன்மை உடையவர், 3 தெய்வம் அல்ல. இந்த வேதத்தின் தேவன் 3 கடவுள்கள் அல்ல, 3 கடவுள் இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் 3 விதத்துல செயல்படுறாங்க. உங்க உடலை நீங்க பார்த்தாலே போதும். நீங்க யாரு? மனுஷன். மனுஷன் உங்களை நினைச்சாலே போதும். என்ன தெரியுமா? மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற தன்மை உள்ளவன். எனவே அப்ப சேர்த்து எல்லாரும் இன்னாருன்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, எனக்கு நேரம் இல்லை, 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு விரும்புறேன். அடுத்த நாளைய தினத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை பார்க்கலாம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம், அதை தான் நாட்கள்ல படிக்க போகிறோம். தேவன் கிருபை கொடுப்பார். ஒரே ஒரு தேவன், இயேசு,
அவர் நமக்காக வந்திருக்கிறார். உணர்வோம், ஒப்பு கொடுப்போம். நாளைக்கு தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.